வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக அக்கம் பக்கத்தினர்கள் குற்றம் சாட்டி வருகிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து கடன் தொல்லை தாங்க முடியலை. உருக்கமாக கடிதம் எழுதி மனைவி மகள்களை கொன்ற தொழிலதிபர் திடீரென தற்கொலை. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் அன்சூர் பகுதியைச் சேர்ந்த 49 வயதான ஹரிஸ் என்பவர் ரியல் எஸ்டேட் மற்றும் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இவருக்கு நிதிஷா என்ற மனைவியும் 13 மற்றும் 6 வயதில் 2 பெண் குழந்தைகளும் இருந்தது. நன்றாக சென்று கொண்டிருந்த இவருடைய தொழிலில் திடீரென பெரிய அளவில் சறுக்கலும் நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிலில் ஏற்பட்ட கடன் நெருக்கடி காரணமாக குடும்பத்துடன் விபரீத முடிவெடுக்க திட்டமிட்டிருக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே உறவினர்கள் அழைப்புகளை செல்போனில் ஏற்காதால் சந்தேகமடைந்த உறவினர்கள் நேரில் சென்று வீட்டை பார்வையிட்டனர். அப்போது ஹரிஸ் தூக்கில் சடலமாக தொங்குவதையும் படுக்கறையில் மனைவி மற்றும் 2 மகள்களும் சடலமாக கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சிறுமிகளுடைய இருவருடைய வாய் மற்றும் மூக்கில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டப்பட்டு நிலையில் சடலமாக கைப்பற்றப்பட்டாங்க. மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார்கள் சந்தேகப்படுறாங்க. சம்பவத்தை இடத்திலிருந்து ஹரிஸ் எழுதிய உருக்கமான கடிதம் ஒன்று அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறாங்க. அந்த கடிதத்தில் தனது சொத்து விவரங்கள், கடன் நிலவரங்கள் மற்றும் நண்பரிடம் உள்ள சொத்துக்கள் குறித்து அவர் விரிவாக எழுதி வைத்துள்ளார். கடன் நெருக்கடி காரணமாக இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேறி முதற்கட்ட விசாரணையில் உறுதியளித்துள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த இந்த சம்பவம் மைசூர் பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.